ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா எங்க வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காயை வச்சு சாம்பார் எப்படி வைக்கலாம் நான் செஞ்சு காமிக்க போறேன். சாம்பார் வைக்கனாலே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நான் செய்யற மாதிரி மெத்தட்ல செஞ்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி வைக்கலன்றதை வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். சாம்பாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு முக்கியமான பொருள் முருங்காய். எங்கள் வீட்டு மரத்தில் நான் பறித்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் முருங்கைக்காய் காய்க்கும். ஆனால் ஹைட்டாக தான் காய்க்கும். இந்த தடவை என்னமோ தெரியல, கை கெட்ட தூரத்துலேயே நிறைய காயெலாம் காய்ச்சிருந்துச்சு. எப்போவுமே வந்து முருங்கைக்காய் வந்து ஹைட்டில் வந்து வளர்கிறதுனால கம்பு வச்சு தான் அடித்து எடுப்போம். என்னோடய ஹஸ்பண்டை ஹெல்ப்பு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த தடவை வந்து யாருமே ஹெல்ப்பு கூப்பிடவே தேவையில்லை, நானே பறிச்சுக்கலாம். அந்தளவுக்கு பக்கத்துலேயே காய்ச்சிருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கன்னு சொல்லுவாங்க. என்னைய கேட்டிங்கன்னா வீட்டுக்கு மரம் வளர்க்குறீங்களோ இல்லையோ முருங்கை மரத்தை வளருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா முருங்கை மரத்தில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, அதே மாதிரி எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையிலேருந்து காய் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. வீட்டில் காய் இல்லாதப்ப டக்குன்னு முருங்கை மரத்தில் 2 கீரையை மட்டும் பறிச்சுட்டு அப்படியே சாம்பார், காரக்குழம்பு எது வேணாலும் வைக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. அதில் தேவையான அளவுக்கு மட்டும் நான் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு, பொரியலுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சாம்பார் மட்டும்தான். இன்றைக்கி வைக்க போகிற சாம்பாருக்கு நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு நான் செய்ய போகிறேன். மேக்ஸிமம் சாம்பார் வைக்கும் போது இதாக ஒரு பொருள் போட்டு தான் செய்வீங்க. ஆனால் இந்த 3 பொருள் போட்டு வச்சு பாருங்களேன், சாம்பார் வந்து வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுவும் நான் இன்றைக்கி வைக்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி. கிட்ஸுக்கெலாம் ஸ்கூலுக்கெலாம் லஞ்ச் பேக் பண்ணால் சாம்பார் வைக்கணும் கொஞ்சம் லேட்டாகும்னு நினைப்பீங்க. அவங்க அதேமாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, எப்பவும் போடுற மாதிரி போட்டுட்டு 2 விசில் 1 விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக மணக்க சாம்பார் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணணும். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. குறுக்கால கட் பண்ணால் நான் சீக்கிரம் குழஞ்சிடும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது வேக வச்சு எடுக்கும்போது குழையாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் கட் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முக்கியமாக மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கணும், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காய் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் புளி கூட லைட்டாக கரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் வந்து மாங்காய் இருக்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் மாங்காய் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காய் தான். எந்த காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பறித்து அதை அப்படியே நம்ம சேர்த்து செய்யும் போது அது டேஸ்ட்டே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்போவுமே நான் வந்து எங்கள் வீட்டில் விளையிறதுனால அப்பப்போ தேவைப்படும் போது மரத்துலேருந்து பறித்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த ஒரு பொருளையுமே ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். அதனால் நான் பருப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். கடைகளில் வாங்கின துவரம்பருப்பு தான் இந்த சாம்பார் வைக்கணும் கிடையாது. இதே மெத்தடில் ரேஷன் துவரம்பருப்பில் கூட நீங்கள் செய்யலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த காரமாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பருப்போடு சேர்த்து எல்லா பொருளையும் சேர்த்து மொத்தமாக தான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் மொத்தமாக எல்லா பொருளையும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பிடிச்சா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்தனோ அதே அளவுக்கு தக்காளி நான் சேர்த்துக்குவேன். 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே காய்கறிலாம் நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் முழுகிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சாம்பார் தேவையான அளவுக்கு இப்போயே மொத்தமாக உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். கடையில் இருக்கிற சாம்பார் பொடி, அதே மாதிரி கடையில் மிளகாய்த்தூள் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. வீட்டில் நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மிளகாய்த்தூள் தான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடாதீங்க. ஒரு 1/2 hour மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, பருப்பு நமக்கு அந்த தண்ணியில் ஊறும்போது சீக்கிரம் வெந்துடும். பருப்பு வந்து வேகாமல் இருக்காது, நல்லா வெந்து போய் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். விசில் எல்லாமே போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்குது. 1/2 மணி நேரம் ஊற வச்சு பண்ணணும்னு சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வர்றதுக்காக தான் நான் சொன்னது. நல்லா பருப்பு காய் எல்லாமே வெந்துருச்சு. 1 விசிலில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சாம்பார் வைக்கிறது பார்த்திங்கன்னா 5 நிமிஷமே அதிகம், சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம்.
கொத்தமல்லியெல்லாம் தூவி இறக்குனீங்கன்னா போதும், மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே லாஸ்ட்டாக தாளித்து சேர்த்துட்டிங்கன்னா போதும், சாம்பார் என்னோடய ஸ்டைலில் ரெடி. கடுகு சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்து எல்லா பொருளையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தாளித்து தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தாளித்ததுக்கப்புறம் சூடாக இருக்கிற சாம்பாரில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாம் கஷ்டமே இல்லாமல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மார்னிங் வேக்கப் ஆனோடனே என்னடா பண்ணுறது நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். சாம்பார் வைக்கணும், பருப்பு வேக வைக்கணும், அந்த விசில் போகணும், அதுக்கப்புறம் நம்ம செய்ய முடியும், ரொம்ப நேரம் ஆகும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் இனி யோசிக்காதீங்க. டக்குன்னு இந்த மாதிரி குக்கரில் மொத்தமாக சேர்த்து வச்சுருங்க. மணக்க மணக்க சாம்பார் சூப்பராக ரெடியாகி வந்துடும். இந்த சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலிஃப்ளவர் கிரேவி நெக்ஸ்ட் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் காலிஃப்ளவரை வந்து நம்ம 65 பொரியல் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி கிரேவி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு கறி சுவையில் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாக கட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவரை வந்து பூ மட்டும் சேர்க்காமல் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் காம்போடு சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் காலிஃப்ளவர் 65லாம் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருக்கவங்க அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி காலிஃப்ளவரில் கிரேவி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் அங்கங்கே புழுவெலாம் இருக்கும். ஸோ அதனால் கழுவி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு காலிஃப்ளவர் வந்து கண்டிப்பாக மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கணும். நிறைய பேர் வந்து குக் பண்ணவே மாட்டாங்க, அப்படி டேரெக்டாக செய்வீங்க. அந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா புழுவெலாம் நமக்கு இருக்கும் அந்த காலிஃப்ளவரில், அது எல்லாமே செத்துரும் அந்த தண்ணியில் வேகும்போது. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி கண்டிப்பாக போடணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா பூ எல்லாமே குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் அதோட டேஸ்ட் நமக்கு மாறிடும். அதனால் கரெக்டாக பக்குவமாக அரை வேக்காட்டில் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பூவை வந்து லைட்டாக கரண்டியில் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விடுங்க. இல்லைனா வந்து நமக்கு ஒரே பக்கமாக வெந்துடும். மற்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஈவனாக இந்த மாதிரி கரண்டியை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். காலிஃப்ளவரோட வேக வைக்கிற பக்குவம் உங்களுக்கு தெரியலனா லைட்டாக கையில் வந்து பூவை எடுத்து லைட்டாக நசுக்கி பாருங்கள். கொஞ்சம் நமக்கு நசுங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. பூ எல்லாமே அரை வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. தண்ணியிலேருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எந்த ஒரு பொருள் வேக வச்சாலும் டக்குன்னு தண்ணியிலேருந்து எடுத்து மாற்றிடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த பூவில் வந்து நமக்கு தண்ணி எல்லாமே அப்படியே போயிடும். பொரியல் பண்ணும்போது சல்லுன்னு இருக்கும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் உடனே எல்லாத்தையும் அள்ளி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. காலிஃப்ளவர் எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக செமி கிரேவி மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நம்ம எப்படி கிரேவி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் கலர் வரைக்கும் வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பொருள் செய்யும்போது அந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க, டேஸ்ட்டுமே அப்போ தான் வரும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யும் போது நல்லா ஒரு கறி சுவையில் இருக்கும். நான்வெஜ்டரே தோற்று போயிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான்வெஜ் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்குவோம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குவோம். அதே மாதிரி தான் நம்ம இதுக்குமே பண்ண போகிறோம். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரேவி வைக்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம போடுற பொருள் பார்த்திங்கன்னா கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக பாதி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் இதை வேக வச்சு எடுக்கணும். இது லைட்டாக கொஞ்சம் கிரேவியாக இருக்கும், கொஞ்சம் அது பொரியல் மாதிரி இருக்கும், டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். தட்டு போட்டு மூடி அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மசாலாவே இதுக்கு போதுமானது, கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். முன்னாடிக்கு இப்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள்.
தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி போயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதை சைடிஷாக மட்டும் சாப்பிட வேணாம், மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியன் கூட ஈடு கொடுக்க முடியாது இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொத்தமல்லிலாம் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் நல்ல மணமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரைஸை போட்டு சுட சுட சாம்பாரையும் சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சோறு எவ்வளோ போகுதுன்னே தெரியாது. உங்கள் வாய்க்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாத்திரம் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பார் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி எப்படி வைப்பீங்கன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பேச்சுலர்ஸ்லாம் டக்குன்னு சமைக்கிற மாதிரி, அதேமாதிரி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக செய்கிற மாதிரி சாம்பார் எப்படி டக்குன்னு வைக்கலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.